அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு மெயினாக அதாவது பாடசாலை வீதியும் புல்வத்துக்கு போகிற ரோட், பாடசாலை ரோட் புல்வத்துக்கு போகிற ரோட் எந்த நிலைமை இருக்குதுன்ட்டு இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தெளிவூட்டத்துக்காகத்தான் இன்றைக்கு மெயினாக வந்தது. இந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கே விளங்கு. இது பாருங்கள், இந்த ரோடு இன்றால உடஞ்சிருக்கு. அதாவது இது புல்வத்துக்கு போகிற ரோட். இது பாருங்க, இது இந்த மற்றால உடஞ்சி வாகனங்களுக்கு போகவே இல்லாத நிலைமைற இருக்குது. இது பாருங்க, கிணத்தன் வந்து வாகனங்கள் எல்லாம் நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை. கான்கிரீட் அப்படியே உடஞ்சி பெரிய 2 துண்டாக உடஞ்சிக்குது. இங்கே உடஞ்சி அங்கும் உடஞ்சிக்குது. இங்கே பாருங்கள், 3 வீலர் நிப்பாட்டிக்குது. அதோடு சேர்த்து லே மாஸ்டர் ஒன்று நிப்பாட்டிக்குது. இதான் நிலைமை. நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ எல்லோரும் பார்த்தேன்ட்டு. இனி அந்த வீடியோவில் உள்ளது ரோட் வந்து எப்படின்ட்டா, புல்வத்திலேருந்து ஸ்கூலுக்கு வர அது பிரதான ரோட். ஸ்கூலுக்கும் புல்வத்தையும் இணைக்கிற ரோடுன்னு வச்சுக்கவும் இல்லை. சரியா? அந்த ரோட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முந்தி அந்த வெள்ளம் கொண்டு வந்துச்சு. அதாவது தொடர்ந்து மழை பெஞ்சி, ஒரு கிழமையாக மழை பெஞ்சி வெள்ளம் கொண்டு வந்து அந்த வெள்ளத்துக்கு அந்த ரோடு உடஞ்சன்ற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு. இனி அதனால் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது முன்னின்று இதை சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஊர் மக்கள் சொன்ன இதன் இப்போ எங்களுக்கு ஸ்கூலுக்கோ பள்ளிக்கோ போகக்கூடிய சின்ன அதாவது லேசான ரோடு, அதாவது நான் சொல்லுவேன் ஷார்ட்கட்டான ரோடு இதன். கிட்டத்தட்ட அந்த ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு வாரண்டா 100 யார் தூரம். இனி அப்படி இல்லாமல் அவங்களுக்கும் அதே ஸ்கூலுக்கு வாரண்டா, அதாவது ஊரை சுற்றி தான் வரணும். 2 ரோடு தான் இருக்குது அந்த ஊருக்கு போகிறதுக்கு. ஊரை சுற்றி தான் வரணும். கிட்டத்தட்ட ஊரை சுற்றி வந்தால் 1.5 கிலோமீட்டர் சுற்றி வரணுன்ற மாதிரி சொன்னாங்க, பேசப்பட்டுச்சு. இனி நான் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட முன்வைக்கிறேன். இதை சீக்கிரம் செஞ்சு, இன்னும் காலம் தாழ்த்தாது சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.